கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜாகிர் நாற்றம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட குள்நகர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். விஜயபிரபாகரன், சிறுத்தையை பிடிக்க வனத்துறை என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்கள் என்ன? அதாவது கிருஷ்ணகிரி நகரின் அருகே உள்ள ஜாகிர் நாற்றம்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட குல்நகர் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த புகாரின் பேரில் காவல்துறை மற்றும் வனத்துறையினர் அப்பகுதிக்கு வந்து பார்வையிட்டனர். குல்நகர் பகுதியில் இருந்த ஒரு வீட்டில் சிசிடிவி காட்சியில் தூரத்தில் சிறுத்தை போன்ற தோற்றம் கொண்ட மர்ம உருவம் சாலையில் ஓடுவது போன்ற காட்சி ஒன்று மட்டுமே இருந்த நிலையில் வனத்துறையினர் அங்குள்ள காலடி தடம் மற்றும் மாற்று தடயங்களை தீவிரமாக ஆராய்ந்த நிலையில் குல்நகர் பகுதியில் சிறுத்தை புலி வந்து சென்றதற்கான ஆதாரம் உறுதியானது என வனத்துறையினர் உறுதி செய்தனர். எனினும் கடந்த 2 தினங்களாக அப்பகுதியில் சிறுத்தை புலி யார் கண்ணிலும் படவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த 2 தினங்களாக அங்கு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் சிறுத்தை புலி அங்கிருந்து இடம்பெயர்ந்து இருக்கலாம் என வனத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தற்பொழுது சிறுத்தை புலி குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வனத்துறையினர் குல்நகர் பகுதிக்கு வந்து சிறுத்தை தான் என்பதை உறுதி செய்த போதிலும் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்றும் கடந்த 2 தினங்களாக சிறுத்தை இந்த பகுதியில் எங்கும் தென்படவில்லை. தொடர்ந்து வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டம் குறித்து கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.